ஹலோ. வணக்கம். வழக்கம் போல் தான், எந்த ஸ்கிரிப்ட் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போ எடுக்கிறோன்னா, இந்த மாதம் இது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2026. ஸோ நான் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2024 February 9 வந்தேன். ரொம்ப பெரிய பிளான்லாம் எதுவும் போடாமல் சட்டுன்னு வந்துட்டேன். எனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, லைக் ஒரு ஷூட்டுக்காக வந்தேன். அப்போ பார்த்தேன் இந்த வீடு பிடிச்சிருந்தது. உடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வந்துட்டேன். ஸோ ரொம்ப யோசிக்காமல் தான் வந்தேன், வழக்கம் போல். ரொம்ப யோசிக்காமல் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை. லேப் இருந்தது, பழைய சாம்சங் ஃபோன் ஒன்று இருந்தது, அண்டு கையில் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் இருந்தது, கொஞ்சம் காசு இருந்தது, ஒரு 2 பேக், அவ்வளோதான். பட் இப்போது இந்த வீட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீட்டுக்கு வரப்போ நான் எப்போயுமே எடை போட்டுக்க மாட்டேன். பட் நான் நினச்ச ஒரு இடத்துல வந்து நான் நினைக்கிற ஒரு இடத்துல வந்து வந்தது வந்து இந்த வீட்டில் தான். ஸோ வந்த புதுசில் எனக்கு ரொம்ப எதுவுமே எப்படி சொல்கிறது, எதுவுமே இருக்காது. செவத்துக்குள்ளே அப்படியே உட்காந்துருப்பேன், எதுவுமே இருக்காது. சும்மா ஆரம்பிக்கலான்னு சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்து அந்த 100 days ஆர்ட் சேலஞ்ச் போதெல்லாம் கரண்ட் வந்துட்டு போச்சு, வெடிச்சிச்சு. ஸோ கரண்ட் இல்லை, ஆமாம், மின்சாரம் இல்லை முக்கியமாக. அதனால இருட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த 100 days அப்போல்லாம் வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இருக்காது. இது மாதிரி இப்படி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி தான் பாதி டைம் பேசிகிட்டு இருப்பேன். அது நிறைய வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப காஃபி குடி காசு இருக்காது. எதுக்குமே சாப்பாடு கொஞ்சம் ரைஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதனால ஓகே. பட் சிக்கன் அதெல்லாம் காசு நிறைய டைம் இருக்காது. பட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் நிறைய விஷயங்கள் டோட்டலாக எனக்கு மாறிடுச்சு. மேபி ஒரு 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 அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு எனக்கு இவ்வளோ நாள் தோணலை, இந்த வீடு மாறணும் அது மாதிரிலாம் எப்பயுமே தோணலை. திடீர்னு ஒரு டைம் தோணுச்சு, அப்போ பார்த்தேன். பட் அந்த வீடு நல்லா இருந்தது. பட் யோசித்து போகலான்னு பார்த்தப்ப முக்கியமாக என்னை தடுத்தது வந்து இந்த வீட்டில் என்னால் நகர முடியல. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீட்டில் என்னால் சுத்தமாக நகரவே முடியல. யோசித்து பார்த்தா இந்த வீடு காலி பண்ணணுமா அப்படி தோணிகிட்டே இருந்தது. பட் ஒரு அளவுக்கு மேலே இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனோன்னா நம்ம போய் தான் ஆகணும். இப்போ யூடியூபுக்குன்னு எனக்கு இப்போ இங்கே இருக்கானா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க. எனக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ், எப்படி சொல்கிறது, ஒரு யூடியூபுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதனால் ஒரு லைக் அந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது, அந்த ரூமுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு ஸ்பேஸ். ஸோ அதனால தான் இப்போது வேறு வீடு போகிறேன். அண்ட் இங்கே இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் வந்து சின்ன பசங்க என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களாம் சர்ன்னு மேலே வந்துடுவாங்க, எழுப்பிடுவாங்க. ஸோ தூங்கும் போதெல்லாம் முன்னாடி கதவு வச்சு திறந்து வச்சு தூங்குவோம். இப்போலாம் தூங்க கூட முடியல. அப்படி அது அவங்க மேலே தப்புலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் அவங்க பார்க்கணுன்னு வருவாங்க. பட்டு காலிங் மேல் கூட திடீர்னு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இங்கே கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஜாலியாக போட்டுட்டு இருந்தேன். என்ன பெருசெல்லாம் போகிறதில்ல, நம்ம ஜாலியாக போடுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெருசானப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது ஃபைன். ஒருத்தர் கொஞ்சம் சரியாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. பட் நிறைய பேர் நல்லா தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் எடுத்து வருவாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு தோணுனால தான் அப்படி பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரியும் நல்லா. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக இப்போலாம் கொஞ்சம் நிறைய தூங்குறப்பெல்லாம் எழுப்பிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் எப்படி இருந்தாலும் வீடு மாறணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீட்டை இப்போது வந்து மாற்றுற ஒரு சூழ்நிலை. கடைசி ஒரு வாரமாக அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஹவுஸ் ஓனருக்கு சொல்லப்போனால் அவருக்கே மனசு இல்லை, நான் வந்து வீடு மாற போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து, இல்லை வீட்டு கீழே வந்து ஒரு 2 வீடு இருக்குது, எடுத்துக்கோங்க, லைக் 1 BHK 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். பட் எனக்கு இல்லை, கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். யாருக்குமே இப்போ கீழே இருக்க இவங்க யாருக்குமே மனசு இல்லை, மேட்ரிமோனிக்கு இல்லை. ஸோ அப்படியே மொத்தமாக இப்போ விட்டுட்டு போகிறேன். நான் சென்னை விட்டு வரப்போ கூட இவ்வளோலாம் இல்லை. ஏன்னா சென்னை விட்டு வரப்போலாம் வந்து நானும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தேன். நான் பாண்ட்ஸை பார்த்த விதமுமே கொஞ்சம் வேறு. எனக்கு வரும்போது எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் விட்டாங்க, அப்பா, அவ்வளோதான், கொஞ்சம் பேர் தான். பட் திடீர்னு ஒரு மாதிரி கிளம்பி வந்துட்டேன். பட்டு இப்போ வந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. முக்கியமாக இப்போது அந்த வீட்டில் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருந்தேன். பட் இந்த வீட்டில் ஒரு 2 வருஷம் தான். பட் அந்த 2.5 வருஷம் தான். பட் இந்த கனெக்ட் வந்து ரொம்ப இருக்குது உண்மையை சொல்லப்போனால். ஸோ அது வந்து மாதிரி கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இங்கே விட்டு போகிறத நினச்சா. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஒரு மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் 2 days அப்புறம் நாளைக்கு இப்போ நான் கிளம்ப போகிறேன்றப்ப இன்னும் இதுவாக தான் இருக்குது. திருப்பி இந்த வீடு கூட நினச்சா கூட கிடைக்காது. ஸோ அது மட்டும் தான்.
வேறு என்ன, கிஷோர் வாசியர் இந்த இடத்துல இருந்தேன். இங்கே இருந்தால் என்னோடய லைஃபே வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான இடம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. சச்ச நல்ல வீடு நண்பர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல வீடு. இப்போ கூட கீழே இருக்கவங்களும் எங்கள் மேலே வந்துடுறாங்க. அவங்களுக்கும் இந்த வீடு பிடிக்கும். ஏன்னா வெளிச்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு மாதிரி சரியான வீடு. ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். ஜஸ்ட்டு எந்த இதுவும் இல்லை, மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே பேசணும்னு நினச்சி பேசிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்ப்போம். கடினமாக இருங்க, புது வீடு, நியூ இயரா, இன்னொரு இதுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இன்னும் கடினமாக ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வர டைமில் கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வரலான்ற ஒரு இது தான். இன்னும் கொஞ்சம் புதுசாக நிறைய பிடிச்சதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஃபியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி தான், கடினமாக இருப்போம்.